श्रीगुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। निधाय हृदि विश्वेशं विधाय गुरुवन्दनं बालानां सुखबोधाय क्रियते तर्कसङ्ग्रहः। இதுவரையில நாம பராமர்ஷா அப்படிங்கிற பதார்த்தத்தை பார்த்தோம். அந்த பராமர்ஷாங்கிற பதார்த்தம் சொல்லும் பொழுது வியாப்தி விசிஷ்ட பக்ஷ தர்மதா ஞானம் அப்படின்னு அதற்கு விளக்கம் கொடுத்திருந்தா. அதுல இந்த வியாப்தி விசிஷ்டா அப்படிங்கிற பதார்த்தத்தையும் பார்த்தோம். வியாப்தியுடன் கூடிய தூமகா பக்ஷத்தில் இருக்கிறது அப்படிங்கிற இந்த ஞானம் இருக்கே, இதுதான் பராமர்ஷ ஞானம் அப்படின்னு பார்த்தோம். இதுல இந்த வியாப்தி விசிஷ்டமான தூமகா அப்படின்னு சொல்லும் பொழுது வியாப்தின்னா என்னது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதை விளக்கிறதுக்காக இப்போ யத்ர யத்ர தூமகா தத்ர தத்ர அக்னிஹி இது சாஹச்சரிய நியமஹா வியாப்திஹி அப்படின்னு வியாப்தியினுடைய ஸ்வரூபத்தை லட்சணத்தை இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இதுல சாஹச்சரிய நியமஹா அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுல சாஹச்சரியம் அப்படின்னு சொன்னா சாமானாதிகரண்யம் அப்படின்னு அர்த்தம். யத்ர யத்ர எங்கு எங்கு தூமகா தூமகாவானது இருக்கிறதோ தத்ர அங்கு அக்னிஹி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது. இப்படி இந்த தூமத்துக்கும் அக்னிக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரு சாமானாதிகரண்யம் இருக்கு இல்லையா? ஒரே அதிகரணத்துல இந்த இரண்டும் இருப்பது அப்படின்னு, இதுதான் வியாப்தி அப்படிங்கிறது இந்த பங்கியினுடைய அர்த்தம். ஆனா இந்த வியாப்தின்னா என்னது அப்படின்னு கேட்டால், அந்த வியாப்தியே ரெண்டு விதமாக சொல்லி கொடுக்கிறார். ஒன்னு பூர்வபக்ஷ வியாப்தி, இன்னொன்னு சித்தாந்த வியாப்தி. அனுமானம் பண்ணும் பொழுது ஹேதுவானது சத்தேதுவாக இருக்கணும். சத்தேதுன்னா என்னது? எந்த சாத்தியத்தை சாதிப்பதற்கு நாம எந்த ஹேது எடுத்துக்கிறோமோ அந்த ஹேதுவானது கண்டிப்பாக அந்த சாத்தியத்தை சாதிப்பதாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சாத்தியம் எங்க இல்லையோ அங்கு இந்த ஹேது இருக்கக்கூடாது. உதாரணத்திற்கு பர்வதத்துல வன்னி இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் தூமத்தை பார்த்து தூமத்தை வச்சுண்டு அக்னி இருக்குன்னு நாம முடிவு பண்றோம். இதை எதனால நம்ம முடிவு பண்றோம் அப்படின்னு கேட்டா தூமங்கிற ஹேத்துவினால. சரி, தூமத்தை வச்சுண்டு எப்படி நாம அக்னியை முடிவு பண்றோம் அப்படின்னு கேட்டால், வன்னி இல்லாத இடத்துல தூமகா எப்பொழுதுமே இருந்தது இல்லை. அதனால தான் தூமத்தை பார்த்த உடனே நாம வன்னிய இங்க சாதிச்சிடுறோம். அதாவது வன்னி இங்க இருக்குன்னு முடிவு பண்ணிக்கிறோம். ஒருவேளை இந்த தூமகா வன்னி இல்லாத இடத்திலும் இருக்கும்னு இருந்தால் அப்போ நாம தூமத்தை பார்த்து வன்னி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இந்த தூமகா வன்னி இல்லாத இடத்துல இருப்பது இல்லை அப்படின்னு தெரிகிறது இல்லையா? இதத்தான் நாம ஒரு பூர்வபக்ஷ வியாப்தியா சொல்ல போறோம். நாம சொல்ற அந்த வியாப்தியை முதல்ல எழுதி வச்சுன்றணும். அப்பதான் நம்ம மேற்கொண்டு அந்த வியாப்தியை விளக்கும் பொழுது ரொம்ப நல்லா புரியும். பூர்வபக்ஷ வியாப்தி அப்படிங்கிறத நாம என்ன சொல்றோம்? சாத்தியாபாவாதிகரண அவிருத்தித்வம். என்னன்னு சொல்றோம்? சாத்தியாபாவாதிகரண அவிருத்தித்வம்.
இதுக்கு என்ன அர்த்தம்? நாம பிரசித்தமா எடுத்துட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து பர்வதா வன்னிமான் தூமாத் அப்படிங்கிற இடம். பர்வதா, இந்த பர்வதமானது, வன்னிமான், வன்னியை கொண்டது. எதனால், எந்த காரணத்தினால், எந்த ஹேதுவினால் அப்படின்னு கேட்டால் தூமாத், தூமத்தினால். அப்போ தூமஹா தான் இங்கே ஹேதுன்னு தெரிகிறது. இந்த தூமஹா எப்பேற்பட்டதாக இருக்கணும்னு நாம சொல்லியிருக்கோம்? வன்யபாவ அதிகரண அவிருத்தி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது வன்னி இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது. வன்னி இல்லாத இடம் ஒண்ணு எடுத்துக்கணும். அந்த இடத்துல எது இருக்குன்னு பார்க்கணும். அதே சமயத்துல தூமஹா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கணும். அப்படி வன்னி இல்லாத இடத்துல ஹேதுவாக இருக்கக்கூடிய தூமஹா இருக்குமேயானால் அது சத்தேது கிடையாது. வன்னியை சாதிப்பதற்கு தூமஹா சத்தேதுவாக இருக்க முடியாது. அப்போ எப்பேற்பட்ட தூமஹா வன்னியை சாதிப்பதற்கு சத்தேதுவாக முடியும் அப்படின்னு கேட்டால், வன்னி இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி வன்னி இல்லாத இடத்துல இல்லாமல் இருக்கக்கூடியதான தூமஹா தான் சத்தேது. இந்த விஷயத்தை தான் நாம சமஸ்கிருதத்துல சொல்ல போறோம். எப்படி? வன்னி ஒண்ணு, வன்னியினுடைய இல்லாத இடம், வன்னி எங்க இல்லையோ அந்த ஒரு இடத்தை எடுத்துக்க போறோம். அந்த இடத்துல தூமஹா இல்லை அப்படிங்கிறத காமிக்க போறோம். அப்படி சொல்றோம் இல்லையா, வன்னி இல்லாத இடத்தில் இல்லாமல் இருத்தல், இதுதான் பூர்வபக்ஷ வியாப்தி. சாத்திய அபாவவத் அவிருத்தித்வம் எப்படின்னு பார்ப்போம். நாம இங்க உதாரணமாக எடுத்துட்ட இடம் எது? பர்வதா வன்னிமான் தூமாத் அப்படிங்கிற இடம். இந்த இடத்துல பக்ஷஹா எதுன்னு கேட்டால் பர்வதா. நாம எந்த இடத்துல வன்னி இருக்கிறதாக சொல்ல போறோமோ, அதாவது வன்னி எங்க இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமானது நமக்கு இருக்கோ, பர்வதத்துல வன்னி இருக்கா இல்லையா இப்படி சந்தேகம் இருக்கு இல்லையா, அப்போ அந்த பர்வதா தான் பக்ஷ. அந்த பட்சத்துல எது இருக்குன்னு நாம சொல்ல போறோம்? வன்னி. அப்போ அதுதான் சாத்தியம். ஹேதுஹு தூமஹா. இப்போ சாத்திய அபாவவத் அப்படிங்கிற அம்சத்தை எடுத்துப்போம். சாத்திய பதத்தினால வன்னி. வன்யபாவஹா, வன்னியினுடைய அபாவமானது எங்க இருக்கும்னு நாம பார்க்கணும். ஏதாவது பல இடங்கள் கிடைக்கும். நாம உதாரணத்துக்கு பிரசித்தமாக ஹ்ரதஹா, ஒரு நீர் நிலை, ஹ்ரதஹா தடாகஹா இப்படின்னு ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஹ்ரதஹா ஏன்னா அங்க கண்டிப்பாக வன்னி இருக்காது. அப்போ வன்யபாவாதிகரணம் ஹ்ரதஹா. இதைத்தான் நாம எப்படி சொல்றோம்? சாத்தியாபாவவத் அப்படின்னு சொல்றோம். சாத்தியத்தினுடைய அபாவத்தை கொண்டிருப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தியாபாவத்தினுடைய அதிகரணம். சாத்தியம் வன்னி, ததபாவஹ சாத்தியாபாவஹ, தாதிருஷ சாத்தியாபாவ அதிகரணம் ஹ்ரதஹா. இந்த ஹ்ரதத்துல எது இருக்கோ, உதாரணத்துக்கு ஹ்ரதத்துல நீர்நிலையில ஒரு மீன் இருக்கும்னு வச்சுப்போம். அப்போ சாத்தியாபாவவத் விருத்தி அப்படின்னு நம்ம எதை சொல்ல முடியும்? அந்த மீனை சொல்ல முடியும். விருத்தின்னா இருக்கக்கூடியது, விருத்தித்துவம் இருக்கக்கூடிய அந்த மீன்ல இருக்கக்கூடியதான தர்மம். இப்போ நான் இந்த பூதலத்துல இருக்கேன்னு சொன்னா, பூதல விருத்தியாக நான் இருக்கிறேன். பூதல விருத்தித்துவம் என் இடத்துல இருக்கு இல்லையா? பூதல இந்த குறிப்பிட்ட இந்த இடத்துல நான் இருக்கேன்னு சொன்னா, ஏதத் பூதல விருத்தியாக நான் இருக்கிறேன். என்னிடத்துல என்ன தர்மம் வந்துடும்?
பூதல விருத்தித்துவம் அப்படிங்கிற தர்மஹா வந்துடும். அத போல வன்யபாவாதிகரணம் ஹ்ரதஹா, அந்த ஹ்ரத விருத்தியாக எது இருக்கு அப்படின்னு சொன்னா மீன், பாசி, இந்த நீர்நிலைகள்ல என்ன இருக்குமோ அதை எதை வேணா எடுத்துக்கலாம். வன்யபாவாதிகரண விருத்தியாக மீன் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த மீன்ல இப்ப என்ன தர்மமா இருக்கும்? வன்யபாவாதிகரண விருத்தித்துவம் அப்படிங்கிற தர்மமா இருக்கும். சரி, இந்த மீன்ல வன்யபாவாதிகரண விருத்தித்துவம் இருக்குன்னு சொன்னா வன்யபாவாதிகரண நிரூபித அவிருத்தித்துவம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? இந்த ஹ்ரதத்துல, இந்த நீர் நிலையில எதெல்லாம் இல்லையோ அந்த எல்லா பதார்த்தங்கள் இடத்திலையும் அவிருத்தித்துவம் வரும். எப்படி? இப்ப இந்த நீர் நிலையில கடகா இல்லைன்னு வச்சுப்போம். அப்போ வன்யபாவாதிகரண நிரூபித விருத்தித்வா பாவஹ, இப்படி சொன்னாலும் சரிதான். வன்யபாவாதிகரண நிரூபித அவிருத்தித்வம், அவிருத்தித்வம், வன்யபாவாதிகரண நிரூபித விருத்தித்வம் மீனே சைவாலாதோ, சைவால்னா பாசி, அவைகளிடத்துல என்ன இருக்கு? வன்யபாவாதிகரண நிரூபித விருத்தித்துவம் இருக்கு. வன்யபாவாதிகரண நிரூபித அவிருத்தித்துவம் எங்க இருக்குன்னு கேட்டால் கடத்துல இருக்கு. எதெல்லாம் அந்த ஹ்ரதத்துல இல்லையோ அவைகள் அனைத்து பதார்த்தங்களிடத்திலும் வன்யபாவாதிகரண நிரூபித அவிருத்தித்துவம் இருக்கு இல்லையா? இது நல்லா புரிஞ்சிருக்கு இல்லையா? இதுல பல பதார்த்தங்கள், அதாவது எந்த பதார்த்தங்கள் அந்த ஹ்ரதத்துல இல்லையோ அவைகள் அனைத்து இடங்களிலும் வன்யபாவாதிகரண நிரூபித அவிருத்தித்துவம் இருக்கு. ஆனா நமக்கு எங்க தேவை? தூமத்துல இந்த அவிருத்தித்துவம் இருக்கா? வன்யபாவாதிகரண நிரூபித அவிருத்தித்துவம் தூமத்துல இருக்கா? அதுதான் நமக்கு தேவை. மற்ற இடத்துல இல்ல, இந்த அவிருத்தித்துவம் இருக்கு, இருக்கட்டும், நமக்கு அது இப்ப விஷயம் இல்லை. இப்போ நமக்கு வேண்டியது என்னது? ஹேதுவாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தூமத்துல வன்யபாவாதிகரண நிரூபித அவிருத்தித்துவம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். அப்படி பார்த்தால் கண்டிப்பாக வன்யபாவாதிகரணம் ஹ்ரதஹ, ஹ்ரத நிரூபித விருத்தித்துவம் மீனே மீனாதோ, ஆதிபதத்தினால எதை வேணா எடுத்துக்கலாம். அவிருத்தித்துவம் தூமே. மறுபடியும் சொல்றேன், வன்யபாவா, இந்த வன்னிங்கிற இடத்துல சாத்தியம்னு வச்சுன்னு சொல்லணும். சாத்தியாபாவாதிகரண விருத்தித்துவம் மீன சைவாலாதோ அவிருத்தித்துவம் தூமே. அப்போ நாம வியாப்தின்னு எதை சொன்னோம்? சாத்தியாபாவாதிகரண அவிருத்தித்துவம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இதுதானே வியாப்தி. இந்த வியாப்தியானது இப்ப தூமத்துல இருக்குன்னு நம்ம காமிச்சிட்டோம். அப்போ இந்த தூமஹா எப்படி இருக்கு? வியாப்தி விசிஷ்டமாக இருக்கு, வியாபியமாக இருக்கு. வியாபியம்னு சொன்னாலே வியாப்தி விசிஷ்டம்னு அர்த்தம். வியாப்தின்னா என்னது காமிச்சோம்? வன்ய சாத்தியாபாவாதிகரண அவிருத்தித்துவம். இதே இன்னும் வேற எதை சொல்ல, இதே மாதிரி சொல்லதா இருந்தால் சாத்தியாபாவவத் விருத்தித்துவம், எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். சாத்தியாபாவாதிகரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம அதிகரணங்கிற பதத்தை அதிகப்படியா சேர்த்திருக்கோம். ஆனால் அதே சமயத்துல சாத்தியாபாவவத் அவிருத்தித்துவம் சொன்னாலும் அதே அர்த்தம் தான். ஏன்னா சாத்தியாபாவவத், அந்த வத்து சொல்லும் பொழுதே சாத்தியாபாவத்தை கொண்ட அதிகரணம்ங்கிற அர்த்தமும் வந்துடுறது. அப்படி பார்த்தால் சாத்தியாபாவவத் அவிருத்தித்துவம் அப்படிங்கிறதுக்கும் சாத்தியாபாவாதிகரண அவிருத்தித்துவம் அப்படிங்கிறதுக்கும்
ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம்தான். தமிழ்ல நாம இந்த ரெண்டுத்தையும் மொழி பெயர்த்தோம்னா எப்படி சொல்லணும்? சாத்தியாபாவத்தை கொண்ட ஹிரதத்தில் அவிருத்தித்துவம், இல்லாமல் இருத்தல். அந்த இல்லாமல் இருத்தல் அப்படிங்கிறது எங்க இருக்கு? தூமத்துல இருக்கு. ஏனால் சாத்தியம் வன்னி, சாத்தியாபாவா வன்யபாவா, வன்யபாவாதிகரணம் ஹிரதா. ஹிரதத்துல இருத்தல், ஹிரத நிரூபித விருத்தித்துவம், ஹிரதத்துல இருத்தல் அப்படிங்கிறது எங்க இருக்கு? மீனத்திலும் சைவாலாதிகளிலும். இல்லாமல் இருத்தல் அப்படிங்கிற தர்மஹா எங்க வரும் அப்படின்னு கேட்டால் தூமத்துல வரும். இதத்தான் சாத்தியாபாவவத் அவிருத்தித்துவம், சாத்தியாபாவாதிகரண அவிருத்தித்துவம் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நாம படிச்சது பூர்வபக்ஷ வியாப்தி. இதுக்கப்புறம் நாம இதே மாதிரி இன்னொரு வியாப்தியை பார்க்க போறோம். அந்த வியாப்திக்கு பெயர் சித்தாந்த வியாப்தி. இந்த பேர்ல பார்த்தால் பூர்வபக்ஷம் சித்தாந்தம்னு இருக்கு. இத பார்த்துட்டு நாம நினைச்சுக்க கூடாது ஒரு வியாப்தியானது தவிர்க்கத்தக்கது, இன்னொன்னுதான் எடுத்துக்கொள்ள வேண்டியது, சித்தாந்த வியாப்தி தான் எடுத்துக்கொள்ள வேண்டியது. அப்படி கிடையாது. இங்க பூர்வபக்ஷ வியாப்தி, சித்தாந்த வியாப்தின்னு அந்த பேர் இருக்கே தவிர்த்து ரெண்டுத்தையுமே எடுத்துக்க வேண்டியதுதான். ரெண்டுமே சரியானதுதான். தூமத்துல இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னாவது இருக்கான்னு நாம பார்க்கணும். இப்போ நாம இதுவரையில் பார்த்த அந்த வியாப்திக்கு பெயர் பூர்வபக்ஷ வியாப்தி. அடுத்தது இப்போ நாம சித்தாந்த வியாப்தியை பார்க்க போறோம். அதையும் நாம முதல்ல எழுதி வச்சுட்டோம் நோட்ல. அப்பதான் நாம சொல்லும் பொழுது அந்தந்த பதங்களுக்கு என்ன அர்த்தம்னு தெரிய வரும். இப்போ நாம அந்த சித்தாந்த வியாப்தியினுடைய லட்சணம் என்னன்னு பார்க்க போறோம். ஹேது சமானாதிகரண அத்யந்தாபாவ அப்ரதியோகி சாத்திய சாமானாதிகரண்யம். நாம முன்னாடி சொல்லும் பொழுது பூர்வபக்ஷ வியாப்தியில சாத்தியத்திலிருந்து ஆரம்பிச்சு ஹேதுவுல போய் முடிஞ்சது. சாத்தியாபாவவத் அவிருத்தித்துவம் அப்படிங்கிற அந்த அவிருத்தித்துவ தர்மஹா எங்க போய் முடிஞ்சதுன்னு கேட்டால் ஹேதுவுல போய் முடிஞ்சது. எப்பொழுதுமே நாம எந்த லட்சணம் சொன்னாலும் அது எதற்கு இருப்பதாக நாம சொல்றோமோ அங்கதான் போய் முடியணும். இப்போ நம்ம வியாப்தியை எங்க இருக்கிறதாக சொல்லிட்டு இருக்கோம்? ஹேதுவுல இருக்கிறதாக சொல்லிட்டு இருக்கோம். அப்போ எல்லா வியாப்தியுமே சித்தாந்த வியாப்தி ஆகட்டும், பூர்வபக்ஷ வியாப்தி ஆகட்டும், இந்த எல்லா வியாப்தியுமே எங்க போய் முடியும்னு கேட்டால் தூமத்துல, அதாவது ஹேதுவுல போய் முடியும். அத போல இப்போ நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சித்தாந்த வியாப்தியும் கூட ஆரம்பமும் ஹேதுவிலிருந்தே ஆரம்பிச்சு மறுபடியும் அது ஹேதுவிலே முடியும். எப்படின்னு பார்க்கலாம். ஹேது சமானாதிகரண அத்யந்தாபாவ அப்ரதியோகி சாத்திய, அப்ரதியோகி யத் சாத்தியம் தத் சாமானாதிகரண்யம் அப்படின்னு மறுபடியும் ஹேத்துல முடிய போறது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு விரிவாக பார்க்கலாம். முதல்ல ஹேது. ஹேது சமானாதிகரண அத்தியந்தாபாவா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹேது எந்த அதிகரணத்துல இருக்கோ அதே அதிகரணத்துல இருக்கக்கூடியதான ஒரு அபாவத்தை எடுத்துக்கணும். அந்த அபாவா இப்போ என்ன ஆயிடுத்து? ஹேத்து எந்த அதிகரணத்துல இருக்கோ அதே அதிகரணத்துல இருக்கக்கூடிய அபாவத்தை எடுத்துட்டோங்கிறதுனால இந்த ஹேத்துவுக்கும் இந்த அபாவத்துக்கும் சாமானாதிகரண்யம் அப்படிங்கிற ஒரு தர்மஹா இருக்கு ரெண்டுத்துக்கும். அப்படின்னு என்னது? சமானம் அதிகரணம் யயோஹோ தயோஹோ மத்தியே சாமானாதிகரண்யம் பவதி. அதாவது எந்த அதிகரணத்துல, ஒரே அதிகரணத்துல ரெண்டு பதார்த்தங்கள் இருக்கின்றனவோ அந்த இரண்டுகளுக்குள்ளார
சாமானாதிகரண்யங்கிற ஒரு தர்மஹா வந்துடுறது. அதாவது ஒரே அதிகரணத்துல இருத்தல் அப்படிங்கிற ஒரு தர்மஹா வந்துடுறது. அப்படி பார்க்கும் பொழுது ஹேத்து எந்த அதிகரணத்துல இருக்கோ அதே அதிகரணத்துல இருக்கக்கூடியதான அபாவத்தை நாம எடுத்துட்டு அதுவும் எந்த மாதிரியான அபாவகா? அத்தியந்தாபாவகா அப்படின்னு சொல்ல போறோம். இந்த அபாவகா ஹேத்து இப்போ ஒரே அதிகரணத்துல இருக்குங்கிறதுனால இந்த ரெண்டுத்துக்குள்ளார சாமானாதிகரண்யம் இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? ஹேத்து சமானாதிகரண அபாவகா. அதாவது ஹேத்து எந்த அதிகரணத்துல இருக்கோ அதே அதிகரணத்துல இருக்கக்கூடிய அபாவகா. அப்பேற்பட்ட ஒரு அபாவத்தை நாம எடுத்துக்கணும். ஹேத்து ஒரு அதிகரணத்துல இருக்கு, வேற எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு அபாவத்தை எடுத்துட்டு நாம இந்த இடத்துல லட்சண சமன்வயத்தை பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? வியாப்தி சமன்வயத்துக்கு அமைக்கும் பொழுது ஹேத்து எந்த அதிகரணத்துல இருக்கோ அதே அதிகரணத்துல இருக்கக்கூடியதான ஒரு அபாவத்தை எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு நாம ஹேத்து இப்போ எடுத்துட்டு இருக்கக்கூடிய உதாரணம் எது? பர்வதோ வன்னிமான் தூமாத் அப்படிங்கிற இடம். இந்த இடத்துல ஹேத்துஹு எதுன்னு கேட்டால் தூமஹா. தூமஹா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு நாம ஒரு இடத்த எடுத்துக்கணும். இப்போ பர்வதத்துலதான் நாம இந்த விவகாரமே பண்ணிட்டு இருக்கோம். இங்க பர்வதத்துல வன்னி இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல. அதனால ஏற்கனவே நிச்சிதமான ஒரு இடம், அதாவது ஏற்கனவே நாம தூமத்தையும் வன்னியையும் சேர்ந்து இருக்கிறதாக பார்த்த இடம். அந்த இடத்துல கண்டிப்பா நமக்கு தெரியும், நமக்கு நிச்சிதமா தெரியும் அந்த இடத்துல தூமகாவும் இருக்கு வன்னியும் இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்து நிச்சயிக்கப்பட்ட இடம். மகாநசம்னு எடுத்துப்போம், சமையல் கட்டு. அந்த இடத்துல நாம தூமகாவையும் பார்த்திருக்கோம் வன்னியையும் பார்த்திருக்கோம். சரி, இப்போ நாம தூமகா இருக்கக்கூடிய அந்த இடத்தை எடுத்துப்போம். இப்போ தூமாதிகரணம் அப்படின்னு நாம எதை சொல்றோமோ மகாநசம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அத்தியந்தாபாவத்தை நாம சொல்லணும். அப்படின்னா என்னது? தூமகா இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு இல்லாம இருக்கும் தானே. ஏதாவது ஒண்ணுன்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு புஸ்தகம் சமயக்கட்டில் இருக்காது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ ஹேத்துனுடைய அதிகரணம், அதாவது ஹேத்து இருக்கக்கூடிய அதிகரணம் மகாநசம். அந்த மகாநசத்துல எதனுடைய அபாவகா இருக்குன்னு பார்த்தோம்னா புஸ்தகத்தினுடைய அபாவம் இருக்கு இல்லையா? அதாவது புஸ்தக பிரதியோகிக புஸ்தகத்வாவச்சின்ன புஸ்தக பிரதியோகிகா அபாவகா. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். கட்டாபாவகான்னு சொன்னா அந்த அபாவத்தினுடைய பிரதியோகி கடகா. எதனுடைய இல்லாமையும் நம்ம எதனுடைய எது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ அதுதான் அங்க பிரதியோகி. இப்ப நாம இங்க எது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம்? தூமத்தினுடைய அதிகரணமான மகாநசத்துல எது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம்? புஸ்தகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ புஸ்தகா பாவகா அந்த சமையல் கட்டுல இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த சமையல் கட்டில் இருக்கக்கூடியதான அபாவகா இருக்கே அது எப்படி சொல்லணும்? ஹேத்து சமானாதிகரணமாக இருக்கக்கூடிய அபாவா. ஹேத்துவினுடைய அதிகரணம் மகாநசம், அந்த மகாநசத்துல இருக்கக்கூடியதான அபாவகா புஸ்தகாபாவகா. சரி, இந்த அபாவத்தினுடைய பிரதியோகி எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? புஸ்தகத்தினுடைய அபாவகான்னு சொன்னா புஸ்தகம்தானே பிரதியோகி, சந்தேகமே வேண்டாம். அப்போ இந்த ஹேத்து சமானாதிகரணமாக இருக்கக்கூடிய புஸ்தகாபாவ பிரதியோகி புஸ்தகம். அப்போ இந்த ஹேத்து சமானாதிகரண புஸ்தக அபாவ பிரதியோகி புஸ்தகம்னு சொன்னால் புஸ்தகத்தை தவிர்த்து மற்ற எல்லாமே என்ன ஆயிடும் தெரியுமோ? இந்த அபாவத்துக்கு அப்பிரதியோகி ஆயிடும் இல்லையா? இப்போ நாம சாமான்யமா நம்ம பார்க்கிறோம், இங்க என்னுடைய எதிரில ஒரு கடகா இல்லை, கடா பாவகா இருக்குன்னு அர்த்தம். கடகா இல்லைன்னா கடா பாவகா இருக்குன்னு அர்த்தம். இந்த கடாபாவத்திற்கு பிரதியோகி எதுன்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? கடகா தான் பிரதியோகி. அப்போ அப்பிரதியோகி எதுன்னு கேட்டால் இந்த கடத்தை தவிர்த்து இந்த ரூம்ல இந்த உலகத்துல எத்தனை இருக்கோ அத்தனையுமே அப்பிரதியோகி தானே. கடத்தினுடைய அபாவத்திற்கு பிரதியோகி கடகான்னு சொன்னால் அப்பிரதியோகி எது?
எல்லாமே தான் அப்பிரதியோகி இந்த கடத்தை தவிர்த்து. அத போல ஹேதுஹு தூமஹா ஹேது சமானாதிகரணஹா அபாவஹா புஸ்தகாபாவஹா. அந்த அபாவத்தினுடைய பிரதியோகி புஸ்தகம். அப்பிரதியோகி எதுன்னு கேட்டால் புஸ்தகத்தை தவிர்த்து உலகத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை பதார்த்தங்களுமே அப்பிரதியோகியாக ஆகின்றன. அத்தனை பதார்த்தங்களுமே புஸ்தகத்தை தவிர்த்து மற்ற எல்லா பதார்த்தங்களுமே அப்பிரதியோகியாக இருந்தாலும் கூட நமக்கு இப்போ என்ன வேண்டியிருக்கு? அப்பிரதியோகியாக இருக்கக்கூடியது வன்னியும் உண்டு தானே, அதுவும் அப்பிரதியோகி தானே. அதுதான் நமக்கு இப்ப வேண்டியதா இருக்கு. ஏன்னா அதுதான் சாத்தியம். எப்படி நாம பூர்வபக்ஷ வியாப்தியை சொல்லும் பொழுது சாத்தியாபாவவத் அவிருத்தித்துவம், அந்த நீர் நிலையில இருக்கக்கூடிய பதார்த்தங்களை தவிர்த்து மற்ற எல்லா பதார்த்தங்கள் இடத்திலையும் சாத்தியாபாவவத் அவிருத்தித்துவங்கிற தர்மஹா இருந்தது. ஆனால் நமக்கு வேண்டியது என்னது? தூமத்துல இந்த சாத்தியாபாவவத் அவிருத்தித்துவம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா பிரகிருத ஹேது தூமஹாங்கிறதுனால. அத போல இந்த சித்தாந்த வியாப்தியிலுமே ஹேது சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம், ஹேது சமானாதிகரண அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் புஸ்தகத்துவத்துல அப்படின்னு நம்ம புஸ்தகம் அப்பிரதியோகி, அப்பிரதியோகித்துவம் புஸ்தகத்துவத்துல இருக்குன்னு பார்த்துட்டோம். அப்போ புஸ்தகத்தை தவிர்த்து மற்ற எல்லா பதார்த்தங்களிலும் ஹேது சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவங்கிற தர்மஹா இருந்தாலும் நமக்கு தேவை என்னதுன்னு கேட்டால் பிரகிருத சாத்தியமாக இருக்கக்கூடிய வன்னியில ஹேது சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். அப்போ அப்பிரதியோகித்துவம் கண்டிப்பாக வன்னியில இருக்கு. அதை தவிர்த்து இது எப்படி இருக்கு? சாத்தியமாகவும் இருக்கு இந்த வன்னி. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? ஹேது சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி யத் சாத்தியம். அதாவது ஹேதுவினுடைய அதிகரணத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகாபாவத்தினுடைய அப்பிரதியோகியாக இருப்பதும் அதே சமயத்தில் சாத்தியமாக இருப்பதுமாகிய வன்னி. அந்த வன்னியினுடைய சாமானாதிகரண்யம் மகானசத்துல தூமத்துக்கு இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கு. இந்த சாமானாதிகரண்யம் ஹேதுல இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? இதுதான் சித்தாந்த வியாப்தி. ஹேது சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி யத் சாத்தியம் தத் சாமானாதிகரண்யம். தத் சாமானாதிகரண்யம் சொல்லும் பொழுது தத்பதத்தினால சாத்தியத்தை வன்னி எடுத்துக்கணும். ஏன்னா நாம ஹேத்து சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி யத் சாத்தியம் அப்படிங்கிற இடத்துல யத் பதத்தினால எது எடுத்துட்டோம்? சாத்தியமாக இருக்கக்கூடிய அதே சமயத்துல ஹேது சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகியாக இருக்கக்கூடிய வன்னியத்தானே சொன்னோம். அதே யத் பதத்தினால சொல்லப்பட்ட வன்னிய தத்பதத்தினாலையும் எடுத்துக்கணும். அப்போ இந்த வன்னி எப்படி இருக்கு? ஹேது சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகியாகவும் இருக்கு, அதே சமயத்துல சாத்தியமாகவும் இருக்கு. இப்பேற்பட்ட ஹேது சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி யத் சாத்தியம் தத் சாமானாதிகரண்யம், அந்த வன்னியினுடைய சாமானாதிகரண்யம் ஹேதுவாகிய தூமத்தில் இருக்கா இல்லையா? இதுதான் சித்தாந்த வியாப்தி. அப்ப சித்தாந்த வியாப்தியை நாம என்ன சொல்லணும்? ஹேது சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம். இந்த அப்பிரதியோகித்துவம் ஹேது சமானாதிகரண அத்தியந்தாபாவ அது அப்பிரதியோகித்துவம் நிறுத்தக்கூடாது, இன்னும் மேற்கொண்டு சொல்லணும். ஹேது சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி சாத்திய சாமானாதிகரண்யம் இதுவரையில் சொல்லணும். இந்த சாமானாதிகரண்யம் வரையில் சித்தாந்த வியாப்தி. மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். ஹேது சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி சாத்திய சாமானாதிகரண்யம் இதுதான் சித்தாந்த வியாப்தி. அப்போ ஒரு ஹேதுவானது
சத்தேத்துவா அசத்தேத்துவா அப்படின்னு பார்க்கும் பொழுது சத்தேத்துவா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்? வியாப்தி இருக்கான்னு பார்க்கணும். எந்த மாதிரியான வியாப்தி? ஒண்ணு சாத்தியாபாவவத் அவர்த்தித்துவம் அப்படிங்கிற ஒரு வியாப்தி, பூர்வபக்ஷ வியாப்தி, அது இருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை அது இல்லைன்னாலும் கூட இரண்டாவதாக சொல்லப்பட்ட சித்தாந்த வியாப்தி, ஹேத்து சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி சாத்திய சாமானாதிகரண்யம் அப்படிங்கிற இந்த இரண்டாவது சித்தாந்த வியாப்தியாவது இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் இப்ப சித்தாந்த வியாப்தியுடன் கூடியதோ அல்லது பூர்வபக்ஷ வியாப்தியுடன் கூடியதோ எதுவோ அந்த ஹேதுதான் சத்தேது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அது அசத்தேது அப்படின்னு நாம முடிவு பண்ணிக்கணும். இந்த நாம ரெண்டாவதா பார்த்த சித்தாந்த வியாப்தி தான் இந்த புஸ்தகத்திலையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. எப்படி? எத்திர எத்திர தூமஹா தத்ர தத்ர அக்னிஹி இது சாஹச்சரிய நியமோ வியாப்தின்னு இருக்கு இல்லையா? இந்த பதத்துல நாம சித்தாந்த வியாப்தியை சொன்னோமே, ஹேத்து சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி சாத்திய சாமானாதிகரண்யம்னு ஒரு சித்தாந்த வியாப்தியை சொன்னோமே, அது இங்கே சாஹச்சரிய நியமஹா அப்படிங்கிற அந்த ரெண்டு பதங்களால சொல்லிட்டா. எப்படி அப்படின்னு கேட்டால், நியமஹா அப்படிங்கிற பதத்துக்கு வியாபகத்துவம் அப்படின்னு அர்த்தம். நியமஹாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? வியாபகத்துவம். இது என்னது புதுசா இருக்கே வியாபகத்துவம் அப்படின்னு கேட்டா, இது புதுசு இல்லை. இப்போ நாம படிச்சோம் இல்லையா சித்தாந்த வியாப்தி, அதுல ரெண்டு அம்சமா நம்ம பார்த்தோம். ஹேது சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம் இப்படின்னு ஒரு அம்சமும், தத் சாத்திய சாமானாதிகரண்யங்கிறது ரெண்டாவது அம்சம். அதாவது ஹேத்து சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம் ஒரு அம்சம், சாத்திய சாமானாதிகரண்யங்கிறது ரெண்டாவது அம்சம். இதுல இந்த முதல் அம்சம் இருக்கு இல்லையா, அதாவது ஹேத்து சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம் அப்படின்னு இந்த அம்சம்தான் நியம பதத்தினால சொல்லப்படுறது. நியம பதத்துக்கு வியாபகத்துவம் வியாபகத்துவம்ங்கிறது அர்த்தா. எப்படி வியாப்தின்னு நம்ம சொல்றோமோ ஒரு குறிப்பிட்ட ஞானத்திற்கு, அத போல குறிப்பிட்ட ஞானத்திற்கு வியாபகத்துவம் அர்த்தா. அது என்னது புதுசா இருக்கே அப்படின்னு கேட்டா, புதுசெல்லாம் இல்லை, இதுலயே ஒரு அம்சம். அதாவது வியாபகத்துவம்னா என்னது? ஹேது சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம் அப்படிங்கிற இந்த அம்சம் தான் வியாபகத்துவம். சரி, அதுக்கப்புறம் சாஹச்சரியம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த சாஹச்சரியத்துக்கு என்ன அர்த்தம்? சாமானாதிகரண்யம் அப்படின்னு அர்த்தம். சாத்திய சாமானாதிகரண்யம் அர்த்தம். இப்ப நல்லா கவனிங்கோ, சித்தாந்த வியாப்தியை நாம ரெண்டு அம்சமா வச்சுட்டோம். முதல் அம்சம் ஹேது சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவங்கிற அம்சா. ரெண்டாவது அம்சா சாத்திய சாமானாதிகரண்யம். இந்த முதல் அம்சா இருக்கு இல்லையா, ஹேத்து சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம், அதுதான் நியம பதத்துக்கு, அதாவது நியம பதத்துக்கு வியாபகத்துவம்னு அர்த்தான்னு சொன்னோமே, அந்த வியாபகத்துவமே இதுதான். சாஹச்சரியம் அப்படிங்கிறதுக்கு சாமானாதிகரண்யம் அர்த்தா. அப்போ இந்த பதத்தையே நாம உல்டாவா பண்ணிண்டால், சாஹச்சரிய நியமகான்னு இருக்கு இல்லையா, இதே பதத்தை நியத சாஹச்சரியம்னு வச்சிருந்தால் நாம இவ்வளோ நேரம் பார்த்ததான சித்தாந்த வியாப்தி வந்துடும் இல்லையா? வியாபக சாமானாதிகரண்யம் நியத சாஹச்சரியம் அப்படின்னு நாம பதத்தை மாற்றி வச்சிருந்தால் என்ன அர்த்தம் வரும்? நியம பதத்துக்கு வியாபகத்துவம் அர்த்தா, சாஹச்சரிய பதத்துக்கு சாமானாதிகரண்யம் அர்த்தா. அப்போ நியத சாஹச்சரியம் அப்படிங்கிறதுக்கு வியாபக சாமானாதிகரண்யம் இப்படின்னு தானே அர்த்தம் வருது. வியாபக சாமானாதிகரண்யத்தினுடைய விரிவான அர்த்தம் என்னது? சித்தாந்த வியாப்தி தான். அதாவது ஹேது சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம் அப்படிங்கிறது வியாபகத்துவம், சாத்திய சாமானாதிகரண்யம் அப்படிங்கிறது சாஹச்சரியம். மொத்தமா சேர்த்து சொன்னா நியத சாஹச்சரியம், அதாவது வியாபக சாமானாதிகரண்யம். புஸ்தகத்துல ஒரு நோட்டை நம்ம இப்படி எழுதிக்கலாம். நியமஹா இஸ் ஈக்குவல் டு வியாபகத்துவம், சாஹச்சரியம் இஸ் ஈக்குவல் டு சாமானாதிகரண்யம். அப்போ அந்த வியாபக சாமானாதிகரண்யம் அப்படின்னு என்னது?
ஹேது சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி சாத்திய சாமானாதிகரண்யம். இதுதான் சித்தாந்த வியாப்தி. முன்னாடி நாம படிச்சது சாத்தியாபாவவத் அவிர்த்தித்வம் அப்படின்னு நாம படிச்சது பூர்வபக்ஷ வியாப்தி. இப்படி இந்த ரெண்டு வியாப்தியில ஏதாவது ஒரு வியாப்தியானது ஹேத்துன்னு நாம எதை சொல்றோமோ அதுல இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சத்தேத்துவாக இருக்க முடியும். இல்லைன்னா அது அசத்தேத்துங்கிறத நாம பார்க்கலாம். சரி, இந்த வியாப்தியை நாம என்ன பண்ணணும்னு கேட்டால், நாம சொன்னபடி ஒவ்வொரு பதார்த்தத்தையும் எழுதி பார்த்து ஒவ்வொரு பதத்துக்கும் எது அர்த்தம். உதாரணத்துக்கு இப்ப பூர்வபக்ஷ வியாப்தி எடுத்துட்டோம்னா சாத்தியாபாவவத் அவிர்த்தித்வம், சாத்தியம் பிரகிருத அனுமானத்துல நாம எடுத்துட்ட உதாரணம் பர்வதோ வன்னிமான் தூமாத்துங்கிறது. அதையே வச்சுட்டு பார்த்தாலும் சரி, வேற எதையாவது வச்சுட்டு பார்த்தாலும் சரி, சாத்திய பதத்துக்கு வன்னி அர்த்தா, சாத்தியாபாவா இஸ் ஈக்வல் டு வன்யபாவா, சாத்தியாபாவாதிகரணம் ஹ்ரதா, தத்விருத்தித்வம் மீன சைவாலாதோ, சாத்தியாபாவவத் விருத்தித்வா பாவஹ தூமே. அதே மாதிரி சாத்தியாபாவவத் அவிருத்தித்வம் தூமே. இப்படி நாம பூர்வபக்ஷ வியாப்திய ஒவ்வொரு பதார்த்தங்களையும் வச்சு எழுதி அபியாசம் பண்ணிக்கணும். அதே மாதிரி சித்தாந்த வியாப்தியை சொல்லும் பொழுது ஹேதுஹு தூமஹா, ஹேத்வதிகரணம், ஹேத்து சமானாதிகரணம் இருக்கு இல்லையா. ஹேத்து சமானாதிகரணம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? ஹேத்து எந்த அதிகரணத்துல இருக்கோ அதே அதிகரணத்தில் இருக்கக்கூடியதான அபாவஹா. அப்போ ஹேதுஹு தூமஹா ஹேத்வதிகரணம் மகானசா தத்விருத்தி அத்தியந்தாபாவஹ இத்யுக்தே புஸ்தகாபாவஹ தாதृश அபாவஸ்ய பிரதியோகி புஸ்தகம் அப்பிரதியோகி எது வன்ஹி. அந்த வன்ஹி ஹேது சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி மட்டுமல்ல, இன்னொன்னுமாவும் இருக்கு, அதாவது சாத்தியமாவும் இருக்கு. அப்போ ஹேது சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி யத் சாத்தியம் வன்ஹி தத் சாமானாதிகரண்யம் தூமே. தத் சாமானாதிகரண்யம் தான் வியாப்தி. ஹேத்து சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி சாத்திய சாமானாதிகரண்யம், இதுதான் வியாப்தி. அப்போ வியாப்தினா என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? ஒண்ணு சாத்தியாபாவவத் அவிருத்தித்வம், இதையாவது வியாப்தின்னு சொல்லணும். அல்லது ஹேது சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி சாத்திய சாமானாதிகரண்யம், இதையாவது வியாப்தின்னு சொல்லணும். அதாவது பூர்வபக்ஷ வியாப்தியோ அல்லது சித்தாந்த வியாப்தியோ. ஏன் இப்படி ரெண்டு சொல்லணும்? நம்ம பொதுவா பூர்வபக்ஷ வியாப்தின்னு சொன்னா தவிர்க்கத்தக்கதுன்னு தானே சாஸ்திரத்தை அப்படி ஒரு சைலி தானே வச்சுட்டு இருக்கோம். கேட்டா இங்க அப்படி இல்லைன்னு நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த பேர் அப்படி இருக்கு, அவ்வளவுதான். இதனுடைய உபயோகம் எங்கேன்னு கேட்டால் இப்ப நாம கவனிக்கலாம். பூர்வபக்ஷ வியாப்தி எப்படி இருக்கு? சாத்தியாபாவத்தை கொண்டிருக்கு, அதாவது சாத்தியாபாவ கட்டிதமா இருக்கு பூர்வபக்ஷ வியாப்தி. பூர்வபக்ஷ வியாப்தி அப்ப நாம எங்க சொல்ல முடியும்? எந்த இடத்துல சாத்தியமானது அனித்தியமானதா இருக்கோ, அதாவது சாத்தியத்தினுடைய அபாவக எங்கேயாவது பிரசித்தமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அதிகரணத்தை எடுத்துட்டு அந்த அதிகரணத்தை தூமகா ஹேத்துவானது இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஒருவேளை சாத்தியமானது நித்தியமான பதார்த்தமா இருந்தால் அப்போ நம்ம எப்படி சாத்தியாபாவத்தை ஒரு இடத்துல காமிச்சு அந்த இடத்துல இந்த ஹேத்துவானது இருக்கா இல்லையா பார்க்க முடியாது. இப்போ வன்ஹி அனித்திய பதார்த்தம், அதனால சாத்தியாபாவா வன்யபாவா வன்யபாவாதிகரணம் ஹ்ரதஹா அப்படின்னு நம்ம காமிச்சுருக்கோம். ஆனால் ஒருவேளை சாத்தியமானது நித்திய பதார்த்தமா இருந்தால் சாத்தியாபாவத்தை நாம எங்க போய் காமிக்கிறது? அதனால என்ன ஆறுது? சாத்தியம் எங்க நித்தியமாக இருக்கிறதோ அந்த இடத்துல இந்த பூர்வபக்ஷ வியாப்தியானது நம்மளால சொல்ல முடியாது. அதற்காகத்தான் சித்தாந்த வியாப்தின்னு இன்னொன்னு வச்சுட்டு இருக்கா. அந்த சித்தாந்த வியாப்தியில ஹேத்துனுடைய அபாவமும் தேவை இருக்காது. நல்லா கவனிச்சா தெரியும். ஹேத்து சமானாதிகரண அத்தியந்தாபாவகம் தான் இருக்கு. ஹேத்துனுடைய அபாவத்தையும் சொல்லல, சாத்தியத்தினுடைய அபாவத்தையும் சொல்லல. ஹேத்துவினுடைய அதிகரணத்திற்குரிய ஏதோ ஒரு அபாவகம், அதை பத்தி தான் இங்க எடுத்துட்டு அந்த அபாவத்துடைய பிரதியோகி எது அப்பிரதியோகி எதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் பூர்வபக்ஷத்துல என்ன ஆயிடுறது? சாத்தியத்துடைய அபாவமானது உள்ள வர்றது. அப்போ எந்த இடத்துல சாத்தியம் நித்தியமானதா இருக்கோ அல்லது ஹேத்து நித்தியமானதா இருக்கோ அந்த இடத்துல நாம பூர்வபக்ஷ வியாப்தியை சொல்ல முடியாது. அதற்காக இன்னொரு ஒரு ஏற்பாடாக சித்தாந்த வியாப்தியை வச்சுட்டு இருக்கா. இந்த விஷயத்தை நாம
மேற்கொண்டும் இன்னொரு இடத்துல படைக்க வேண்டியதான ஒரு சூழல் இருக்கு. அங்க இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக பார்க்கலாம். இந்த வியாப்தியை நல்லா பழகிக்க வேண்டியது.